Hey hi guys, welcome back to our channel. முயற்சி செய்யுங்க. நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஐப்ரோ பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து திக்காக அப்புறம் லென்த்தியாக இருக்கிற ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்குமே வந்து பர்சனலாக அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ தான். எப்படி நம்ம ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஐப்ரோஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட முடியை வந்து நல்லா கட்டிக்கலாம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளோட வேலையாக செய்ய முடியும். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சர் யூஸ் பண்ணி மாய்ஸ்சர் பண்ணிக்கலாம் நம்மளோட ஐப்ரோஸை. நான் வந்து லாக்மி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லாக்மி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ப்ரஷ் இல்லை அப்படின்னா ஐப்ரோ பென்சில் கூடவே வந்து ஒரு ப்ரஷ் வரும் இல்லையா, அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோ வந்து எந்த சைடு வளருது, எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் அந்த ப்ரஷ்ஷு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முடி சுத்தமாகவே இருக்கவே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டியாக பட்டையாக ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஒரு சைடு வந்து குட்டியாகவும் ஒரு சைடு வந்து லென்த்தியாக இருக்கும். அப்புறம் ப்ரௌன் கலர் ஐ ஜெல் எடுத்துக்கிறேன். லைட்டாக டிப்பில் மட்டும் தான் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு ஸோ மிட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரு சைடு மட்டும்தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். பார்த்துக்கிங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஒரு சைட் ஆஃப் அந்த ப்ரஷ்ஷை மட்டும் தான் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. அதேமாரி கீழேயும் வந்து மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு சின்ன லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடு வரும்போது நம்ம ட்ரா பண்ணாமல் ஆப்போசிட் சைடில் இருந்து ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து ட்ரா பண்ணிக்கணும். மேலேயுமே அது மாதிரி ஆப்போசிட் சைடில் ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக போட்டிருக்கேன். ஐ ஜெல் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு டக்குன்னு தெரியல. எந்த சைடு வந்து நம்மளோட அந்த முடி வந்து க்ரோத் ஆகுதோ அந்த சைடு வந்து நம்மளோட ப்ரஷ்ஷையும் பண்ணணும். ஸோ கீழேருந்து மேலே அப்படின்னா கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே அப்படின்னா மேலேருந்து கீழே, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ ரொம்ப திக்காக ஜெல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி எந்த சைடு வந்து நம்மளோட ஹேர் க்ரோத் ஃப்ளோ ஆகுதோ அந்த சைடு வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அகைன்மே நான் சின்ன ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னுமே கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்றதுக்காக. ஒரு சிலருக்கு திக்கான ஐப்ரோஸ் வந்து பிடிக்காது, ஒரு சிலருக்கு பிடிக்கும். எனக்கு வந்து பிடிக்கும், அதனால் பண்ணிக்கிறேன். நான் இன்னுமே வந்து டார்க்காக வந்து போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணி இந்த ஐப்ரோஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்க போகிறோம். நம்ம கலருக்கு எது மேட்சிங்காக இருக்கோ அந்த கன்சீலர் நீங்கள் வந்து எடுத்து இந்த மாதிரி லைன் ஒட்டி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து பேக்காக இருக்கும்ல, இந்த மாதிரி லிக்விடாக இல்லாமல் இருக்கும்ல, அதை வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். கையிலலாம் அப்ளை பண்ணிங்கன்னா வந்து கோடு வந்து தெரிஞ்சிடும். அதனால் வந்து இந்த மாதிரி குட்டியான ஒரு ப்ரஷ் வச்சு ஈவன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கன்சீலர் போட்ட மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதேமாரி மேலேயுமே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஐப்ரோஸ் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் டார்க்காக நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஓகே, பண்ணியாச்சு. ஸோ கண்ணுக்கு ஐப்ரோஸ் கிட்ட மட்டும் இல்லாமல் நான் கண்ணுக்கு மேலே அங்கே இங்கே சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து கன்சீல் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அப்புறம் கலர் மிஸ் மேட்சாக தெரியும் இல்லையா, அதனால். இது பிளெண்ட் பண்ணுற பொறுத்து தான் நம்மளோட ஐப்ரோஸ் வந்து
காமிக்கும், எடுத்து காமிக்கும். ஓகே. ஸோ நான் வீடியோ பர்பஸ்க்காக கண்ணு கீழே மேலே எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் ஈவன் டோன் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சைடு முடிச்சாச்சு. இந்த சைடும் அதே மாதிரி தான் மிட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அந்த சைடு கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு வந்து ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ நிறைய ஒர்க் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஷார்ப்பாக வேணுன்றதுக்காக மட்டும் ப்ரஷில் ஒரு சைடை மட்டும் ப்ரெஸ் பண்ணி எந்த இடத்துல ஷார்ப்பாக வேணுமோ அங்கே மட்டும் ஒரு சின்ன ஸ்ட்ரோக் பண்ணியிருக்கேன். ஒரு சைட் ஆஃப் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒரு சின்ன லைனை ட்ரா பண்ணி லென்த் பண்ணியிருக்கேன் ஐப்ரோஸை. நெக்ஸ்ட்டு அகைன் வந்து இங்கே எவ்வளோ லென்த் வந்து அந்த பக்கம் இருக்கோ அதை வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் லைன் போட்டிருக்கேன். அது எப்படி நம்ம பிளெண்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கலர் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்குன்றதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம கன்சீல் போட போகிறோம். ஸோ வந்து நோ வரிஸ். அந்த சைடு ஐப்ரோஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த சைடு வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஹேர் க்ரோத்து. அதனால் வந்து வேலை கம்மி தான். லென்த்தியாக வேணுன்றதுக்காக ப்ரஷ் யூஸ் பண்ணி கொஞ்சம் லென்த் பண்ணிக்காச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கன்சீலர் அப்ளை பண்ணும்போது நம்ம அங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த இடத்துல கன்சீல் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபில் ஆகிடும் அந்த இடம். கீழே மேலே எல்லா சைடும் கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு இடத்துல வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு டாட் வந்து கன்சீலர் வந்து உள்ளே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக ஐப்ரோ வந்து உள்ளே போன மாதிரி இருக்கும். அகைன் அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ கொஞ்சம் ஈவன் ஆயிடுச்சு. ஸோ கண் மேலே கீழே எல்லா இடமும் கன்சீல் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வீடியோ பர்பஸ்க்காக தான் வந்து கன்சீல் பண்ணியிருக்கேன். இல்லைனா பார்க்க கேவலமாக இருக்கும் அதனால். ஸோ கன்சீல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி நம்மளோட கன்சீலரை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணியே நான் வந்து ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் வேணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், திக்காகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ திக்கான ஐப்ரோஸ் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம செஞ்சாச்சு. நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு லுக்கையும் இப்போ இந்த கடைசி ஃபினிஷ் லுக்கையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு திக் அண்ட் லென்த்தி ஐப்ரோஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.